முக்கடலும் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பக்தர்களின் வேண்டுகோளின்படி ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலுக்கு இந்தியாவின் அனைத்து பகுதி யாத்ரீகர்களும் நாள்தோறும் வந்து வெங்கடேஸ்வரரை வணங்கி செல்கின்றனர். திருமலையைப் போல அனைத்து பூஜைகளும் மூலவருக்கு நடைபெறுகின்றன. பிரகாரத்தில் ஸ்ரீ பத்மாவதி தாயார் மற்றும் ஸ்ரீ ஆண்டாள் தனித்தனி சன்னதிகள் அமைந்துள்ளன. பக்தர் ஒருவரின் வேண்டுதலின்படி பத்மாவதி தாயாருக்கு கிரீடமும் 2 காதணிகளும், ஸ்ரீ ஆண்டாள் அம்மாவாருக்கு ஆண்டாள் கொண்டையுடன் கிரீடம், 2 காதணிகள், 2 திருப்பாதங்களுமான வெள்ளியினால் ஆன பொருட்கள் சுமார் 3 கிலோ எடையில் ரூபாய் 3,70,000 மதிப்பில் திருக்கோவிலில் சமர்ப்பணம் செய்யப்பட்டது. இதற்காக இன்று காலை நித்திய பூஜைகள் முடிவடைந்ததும் சென்னை வெங்கடேஸ்வரா திருக்கோவில் ஏஇஓ கே பார்த்தசாரதியிடம் சகுந்தலா பிரபாகரன் மற்றும் டாக்டர் உலாஷ் ராகவன் குடும்பத்தினர் இந்த வெள்ளி பொருட்களை வழங்கினர். ஆலய அர்ச்சகர் சேஷாத்ரி சுவாமிகள் துவாரக பாலகர்கள் அமைந்துள்ள மண்டபத்தில் கும்ப பிரதிஷ்டை செய்து உலக நன்மைக்கு சங்கல்பம் செய்யப்பட்டு புண்ணியாக வாஜனம், கும்ப பூஜைகள் நடைபெற்றன. சுவாமிக்கு சமர்ப்பிக்கப்படும் பொருட்களை கும்ப நீரால் புனிதப்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து சென்னை ஏஇஓ, திருக்கோவில் பணியாளர் லட்சுமிபதி மற்றும் ஆலய அலுவலக பணியாளர்கள் வெள்ளி பொருட்களை தலையில் சுமந்து கொண்டு கோவில் பிரகாரமாக வந்து மூலஸ்தானத்தை அடைந்தனர். ஆலய அர்ச்சகர் அதை பெற்றுக்கொண்டு பெருமாளின் திருவடியில் சமர்ப்பித்து அதன் பின்னர் தாயார்களுக்கு அணிவித்தார். இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.